1950ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம உலகத்தில் 9 பில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். 1 பில்லியன்றது 100 crore. இப்போது இந்த பிளாஸ்டிக்ஸில் அப்ராக்சிமேட்டாக 10% ஆஃப் த பிளாஸ்டிக்ஸ் மட்டும் தான் ரீசைக்கிள் ஆகிருக்கு. மீதி இருக்க 90% பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஓஷனும் லேண்டையும் வந்து பொல்யூட் பண்ணுது. இப்போது இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை அட்ரஸ் பண்ணுறது தான் இந்த ஜெனீவா பிளாஸ்டிக் ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டியோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தா, பிளாஸ்டிக்கோட ஃபுல் லைஃப் சைக்கிள், அதாவது அதோட ப்ரொடக்ஷன், டிசைன் அண்டு அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, அப்புறம் அதோட ஒட்டுமொத்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸ், இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜெனீவா பிளாஸ்டிக் ட்ரீட்டி. இப்போது இந்த மீட்டிங்கை வந்து யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அந்த குரூப்போட நேம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ். இந்த குரூப் என்னென்னா, இதில் வந்து என்னென்னா மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்களோட கான்ஃப்ளிக்ஸு இல்லை ஹெல்த் இஷ்யூஸு, செக்யூரிட்டி, கிளைமேட் சேஞ்ச் இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த யூஎனோட ஒரு ஆர்ம் தான் வந்து யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், UNEP. இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் மட்டும் அது ரிலேட்டடான இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த UNEP. இந்த UNEP 2022 வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் மொத்தம் 5 மீட்டிங் வரைக்கும் நடந்திருக்கும். ஆனால் இது எந்த மீட்டிங்லையுமே வந்து ஒரு ஃபைனல் டெசிஷனை வந்து எடுத்துருக்கவே மாட்டாங்க. இப்போது ஜெனீவாவில் இந்த மீட்டிங்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, ஒரு கண்ட்ரிக்கும் நிறைய ஒப்பீனியன் இருக்குது. இப்போ நம்ம மேஜராக பார்த்தா வந்து இதை 2 குரூப்பாக பிரிக்கலாம். ஒரு குரூப் வந்து ஹை ஆம்பிஷன் கோலிஷன், இன்னொரு குரூப் வந்து ப்ரொடியூசர் பிளாக். இந்த ஹை ஆம்பிஷன் கோலிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தா ஒரு 80 கண்ட்ரிஸ் அப்ராக்சிமேட்டாக. இதில் வந்து யூரோப்பியன் யூனியன், அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன ஐலாண்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பிளாஸ்டிக்கோட ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து அதில் யூஸ் பண்ணுற கெமிக்கல், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹை ஆம்பிஷன் கோலிஷன் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ப்ரொடியூசர் பிளாக் என்ன சொல்கிறாங்க, இதில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, அப்புறம் வந்து இந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருக்க இந்த ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் அதிக பேர் இங்கே இதில் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து ப்ரொடக்ஷனை கட் பண்ண வேணாம், இது வந்து நம்மளோட எக்கனாமிக்கை பாதிக்கும், அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக்கை வந்து கரெக்டாக ரீசைக்கிள் பண்ணலாம். அதே மாதிரி இதை வந்து நம்ம ஒரு ஃபேஸ் வைஸாக கொண்டு போகலாம். சடனாக நம்ம டிராஸ்டிக்காக வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த பிளாக் சொல்கிறாங்க. ஆனால் 2 குரூப்புமே வந்து ஃபைனலாக ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராதனால இந்த மீட்டிங்குமே வந்து ஒரு ஃபைனல் அக்ரிமெண்ட்டை வந்து நடக்கவே இல்லை. இப்போது இந்தியா வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷனுக்காக என்னென்னலாம் இது வரைக்கும் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை வந்து பேன் பண்ணிருக்காங்க. அதாவது சில பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம ரீசைக்கிள் அதிகமாக பண்ண மாட்டோம், ரீயூஸும் பண்ண மாட்டோம். என்னென்னு பார்த்தா வந்து பிளாஸ்டிக் கப்ஸு, ஸ்ட்ரா, இயர்பட்ஸு, பிளாஸ்டிக் பிளேட்ஸ்,